இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரான்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து ட்ரவோரே விடுவிக்க பார்க்குறாரு. இந்நேரம் வரைக்கும் ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் எங்க இருக்கணும்? இப்போ இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் என்ன? அந்த நாட்டினுடைய தலைநகர்ல இருக்கலாம், நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்கா? இவங்களோட ரிசர்வ் பேங்க் வந்து பிரான்ஸ்ல இருக்கு, புர்கினா ஃபாசோக்கு. ஓகே. இப்போ யார் அப்பன்ட்டு சொத்தை யார் எடுத்து திங்கிறதுங்கிற ஒரு கேள்வி வந்து நார்மலா ஒருத்தனுக்கு வரும்ல. நீங்க இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து அங்க எக்ஸ்போர்ட்ல வந்து அடுத்த லெவல்ல அவங்க தான் இருக்கு. ரேர் மினரல்ஸ் வந்து அங்க நிறைய கிடைக்குது, பாஸ்பேட் உள்ளிட்ட பொருட்கள்லாம் நிறைய கிடைக்குது. இதெல்லாம் வந்து பிரான்ஸ் அப்ரூவோட தான் வந்து வெளிநாட்டுக்கு அது எக்ஸ்போர்ட் ஆகுது. மினிமம் அவங்க வந்து வெளியில நீங்க ஒன்று பண்ணணும்னா கூட பிரான்ஸ் கிட்ட ஒப்புதல் வாங்கணும். பாண்டிச்சேரி மாதிரி ஒரு மடங்கு. அதாவது 1960 சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெட்டி படுக்கையை கட்டி பிரான்ஸுக்கு போனவங்க அங்கே உட்காந்துக்கிட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து இவங்களோட மொத்த அந்நிய செலாவணி கையிருப்புல 50% வரைக்கும் பிரான்ஸோட சென்ட்ரல் பேங்க்ல வந்து இது பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். நீங்க அப்பதான் வந்து வெளிநாட்டுகளில் வந்து உங்களோட பணம் வந்து பணவீக்கத்தை சந்திச்சுன்னா வந்து கஷ்டப்படுவீங்க. ஜிம்பாவே மாதிரி வந்து ஆச்சுன்னா என்ன பண்ணிடுவீங்க, வெனிசுலால நடந்த மாதிரி டிப்ரிசியேஷன் என்ன பண்ணுவீங்க எப்படின்னு பயமுடுத்தியே இவங்களோட அரசு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க ஆளுங்களை தான் வந்து அங்கே வந்து அதிபரா போடுறது.